Hello guys, Gowtham here. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா growth strategy analyst ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். Hotstar டிஸ்னி அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா growth analyst strategy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ரோலு, அந்த ரோலுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த ரோலோட ஸ்கில் செட்டை என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக A to Z எல்லாமே பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் எல்லாமே. ஸோ அந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கான்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட பெஸ்ட் ஒரு ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு Tier 1 கம்பெனி. பிகாஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாத்துக்குமே தெரியும் பேசிக்காகவே. ஸோ அதில் தான் வந்து OTT பிளாட்ஃபார்மில் நம்ம எல்லா மூவிஸ் அண்ட் சம் ஷோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த கம்பெனியில் ஆஃப் கேம்பஸ் டிரைவில் ஜாப் தேடுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி சொன்ன மாதிரி டிஸ்னி ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஃபார் 2023 ஃபார் growth strategy analyst அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ growth strategy analyst அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது என்ன ரோல், எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கான ஸ்கில் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்னி. ஸோ அதுலேருந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோல் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா growth strategy analyst அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. US தான் இவங்க கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதில் வந்து நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷனில் இருக்க கம்பெனியில் தான் வந்து ஐ மீன் இந்தியாவில் இருக்க டிஸ்னி வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அந்த பெங்களூர் லொகேஷனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் கேண்டிடேட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் குவாலிஃபிகேஷனா எந்த டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MBA பீப்புள்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஃப்ரெஷராக இருக்க MBA பீப்புள்ஸ் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள், ஐ மீன் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் MBA பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரான MBA பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் இதில் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்ப்போம் எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா the growth strategy analyst will be responsible for conducting depth in data analysis, identifying growth opportunities and providing actionable insights to optimize marketing strategies and drive business growth அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அவங்களோட பிஸ்னஸ் growthக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டேட்டாஸ், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பெரிய ரோல், ஐ மீன் ஒரு அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரிப்போர்ட்டில் ஸோ அந்த இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the role involves collaborating with various stakeholders across the organization and presenting findings to key decision makers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த கம்பெனியில் வந்து கீ டெசிஷன் மேக்கர்ஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ கீ டிசிஷன் மேக்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா an MBA graduate with fresher to 1 year experience or இன்ஜினியரிங் வித் 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MBA கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக கண்டிப்பாக ஹையர் பண்ணலாம். இது வந்து MBA கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ டீட்டெயில் தான் சொல்கிறது MBA கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலில் ஒர்க் பண்ண பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்ட் இன் டேட்டா மேனிப்புலேஷன், ஸ்டாட்டிக்கல் அனலைசிஸ் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் using tools for Excel, SQL, Python or data visualization platforms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ரிலவெண்டான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சம் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல், SQL, Python அண்ட் ஆர் டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ்னா
ஸ்கேப், பவர் பிஐ, மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ, அதுக்கப்புறம் டேப்லோ, அதுக்கப்புறம் குவிக்கர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேட்டா விசுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷரான எம்பிஏ பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். அதர்வைஸ் இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கெரியரை சேஞ்ச் பண்ணணும், ஐ மீன் எனக்கு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கெரியரை சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க கம்பெனிஸில் வந்து நீங்கள் அந்த ஐடியா க்ரோத் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு அவங்க எந்த இடத்துல லேக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இன்சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த டெசிஷன் மேக்கிங் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஐ மீன் இந்த ப்ரியாரிட்டி கொடுத்தா இந்த டேட்டாக்கு இந்த ப்ரியாரிட்டி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேல்யூபிளான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ்ட்டை வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃப்ரெஷராக இருக்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேரியஸ் பிஸ்னஸ் டிரைவ்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் இனிஷியேட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல், அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட் ரோல், அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல், இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஃப்ரெஷருக்கு, ஐ மீன் எம்பிஏ கிராஜுவேட் ஃப்ரெஷருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க, ஸோ எவ்வளோ சேலரி பேக்கேஜ் அப்படி எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த லிங்கை. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவங்க ஆல்ரெடி இதுதான் வந்து ஒரு அஃபிஷியலான வெப்சைட். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பிஸ்னஸில் சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 days ஆகுது போஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட சம்மரி கொடுத்துருக்காங்க, அபவுட் தி டீம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், மெயினாக எல்லா ஒரு ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டட், ப்ரோஆக்டிவ் அண்ட் ஏபிள் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, கொலாபரேட்டிவ் வித் டீம், டு ஓரியன்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டட் பீப்புளாக இருக்கணும். ஸோ மெயினாக லாங் டேர்முக்கு சஸ்டெயின் பண்ணுற பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் ஜாயினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் கோடுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் லீவ் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு கணக்கில் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவைஸ் அண்ட் இன்க்ளூசிவ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஐடி கல்ச்சர் இருக்கும். ஸோ இந்த ஐடி கல்ச்சர்லேயே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஐடி கல்ச்சர்னா இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், ஐ மீன் இந்த டயர் 1 கம்பெனியில் இருக்க அவங்க கம்பெனிஸ்லாம் வந்து இந்த கல்ச்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபன் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது, ஒரு ஃபன் லைஃப் பேலன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் லெவல் அந்த கம்பெனி அந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிக்கு தான் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்ளை வித் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்ளை வித் லிங்க்டின் ப்ரொஃபைலை கொடுத்து உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ணிட்டீங்கன்னா A to Z உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் இல்லை, நான் வந்து லிங்க்டின் வச்சு அப்ளை பண்ணலை, நான் வந்து மேனுவலாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஹிம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரோலோ ஸோ அதை நீங்கள் சூட்பல் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் நேம் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நேம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வேலிடான 10 digits நம்பரை மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிங்க் கேட்டிருக்காங்கன்னா லிங்க்டின் லிங்க் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ட்விட்டர் லிங்க் கேட்டிருக்காங்க, கிட்டப் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க, போர்ட்ஃபோலியோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதர் வெப்சைட் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ கிட்டப்பும் லிங்க்டினும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக அவங்க சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா growth strategy அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் ரோலுக்கு. வாட் இஸ் யுவர் கரண்ட் நோட்டீஸ் பீரியட் அவைலபிலிட்டி டு ஸ்டார்ட் அ
நியூ ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து இந்த ரோலில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங், ஃபோக்கஸ்டிங், இன்சைட்டிங் செகண்டரி ரிசர்ச், வேரியஸ் growth இனிஷியேட்டிவ்ஸ், வீக்லி மந்த் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பிளானிங்கோட டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க பேசிக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஸ்னஸ் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் அனலிசிஸாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷர், இப்போ தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு ஃப்ரெஷர், ஸோ அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கரண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லொகேஷனில் எந்த சிட்டி அண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ கஸ்டம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெக்ரூடான ஃபார்மே கிடையாது. அதனால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே என்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பிளாக் கலர் பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா growth strategy analyst salary in Disney அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 LPA வந்து 10 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த growth strategy analyst ரோல் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து கிளாஸ் டோர் வழியாக நமக்கு பார்த்தீங்கன்னா 5 LPA வந்து 10 LPA வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த சேலரி பேக்கேஜ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ் இல்லை MBA கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக MBA படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கான்டென்ட் மேக் பண்ணி உங்களுக்காக டெலிவரி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.